ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இருக்கக்கூடிய சென்டென்ஸை எப்படி பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்றலான்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு ஐ எம் ரைட்டிங் ஏ லெட்டர். ஓகேங்களா? ஐ எம் ரைட்டிங் ஏ லெட்டர். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த டென்ஸ் வந்துட்டு இந்த சென்டென்ஸை வந்து முதல்ல ஆக்டிவ் வாய்ஸில் இருக்கா பேசிவ் வாய்ஸில் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்க, சப்ஜெக்ட் இது வந்து ஐ வந்து சப்ஜெக்ட், இந்த ஆம் ரைட்டிங் அப்படிங்கிறது தான் வேர்பு, ஏ லெட்டர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சப்ஜெக்ட் இந்த ஆக்ஷனை பண்ணுதான்னு பாருங்க. அப்படி பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ். ஐ எம் ரைட்டிங், நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து கண்டிப்பா இது ஆக்டிவ் வாய்ஸ் தான். அதை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடுத்தது என்ன பண்றீங்க? இது என்ன டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இந்த ஆம் அப்படிங்கிறது பிரசன்ட்டை குறிக்குது. இந்த ஐஎன்ஜி ஆட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது கண்டிப்பா இதுக்கு என்ன மீனிங்னா கொண்டு அப்படின்னு அர்த்தம். ஓகே, கொண்டு. ஐ எம் ரைட்டிங் லெட்டர், நான் எழுதி கொண்டு. ரன்னிங், ஓடிக்கொண்டு. சீயிங், பார்த்து கொண்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆக்ஷன் வந்து ப்ராக்ரஸ்ல இருக்குன்னு அர்த்தம், நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாஸ்ட்ல ஆரம்பிச்சு, ஓகே, இறந்த காலத்துல ஆரம்பிச்சு ஒரு செயல், அந்த செயல் வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? அது ஃபியூச்சர்ல கண்டினியூ ஆகலாம், ஆகாமையும் போகலாம். ஓகேங்களா? அந்த சிச்சுவேஷன்ல நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்றோம். இப்போ இது எப்படி நம்ம இங்க பாருங்க, இந்த ஐஎன்ஜி கொண்டு இருக்கா? இதை நம்ம பேச்சு வழக்கில் என்ன சொல்றோம்? நான் எழுதிக்கிட்டு இருக்கிறேன், நான் ஒரு கடிதம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. எழுதிக்கிட்டு கொண்டுங்கிறது தான் இந்த ஐஎன்ஜி. ஓகேங்களா? இங்க நான் மறந்துடாதீங்க இந்த ஐஎன்ஜி. இப்போ போன வீடியோல சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எப்படி மாத்தணும்னு சொல்லியிருந்தேன். அதை பார்த்துட்டு இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது மாதிரி எல்லா டென்ஸும், அதாவது பாசிவ் வாய்ஸ்க்கு வந்து மாத்துறதுக்கு 8 டென்சஸ் தான் நம்ம பாசிவ் வாய்ஸ்க்கு மாற்ற முடியும். 4 டென்சஸ்க்கு வந்து மாற்ற முடியாது. சரிங்களா? பாசிவ் ஃபார்ம்ஸ் கிடையாது. ஸோ 8 தான். அதனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா புரியும். அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோஸ் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரியும், அந்த கனெக்டிவிட்டி வரும். சரிங்களா? சரி, இப்போ பாருங்க, ஐ எம் ரைட்டிங் எ லெட்டர். இதே மாதிரியே இந்த ஆப்ஜெக்டை சப்ஜெக்டா மாத்துங்க. ஏ லெட்டர், ஏ லெட்டர். இப்போ இது சப்ஜெக்டா மாத்திட்டீங்க. பாசிவ் வாய்ஸ்க்கு நம்ம என்ன பேட்டர்ன் பாருங்க. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது சூட்டபிளான பி வேர்பை நம்ம எழுதணும். பி வேர்புக்கு பின்னாடி கொடுத்துக்கக்கூடிய இந்த மெயின் வேர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் எழுதணும். சரிங்களா? அடுத்தது பை. பை யாரு? டூயர் யாரு? இதுதான் வந்து பாசிவ் வாய்ஸோட பேட்டர்ன். சரிங்களா? இப்ப பாருங்க, இந்த சப்ஜெக்ட் நீங்க வந்து இங்க கொண்டு வந்தீங்க. ஏ லெட்டர்ங்கிறத சப்ஜெக்டா எழுதிட்டீங்க. அடுத்தது சூட்டபிள் பி வெர்ப் எழுதணும். இப்ப லெட்டருக்கு சூட்டபிள் பி வெர்ப் என்ன அப்படின்னு கேட்டா, இது பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால நமக்கு என்ன பி வெர்ப்ஸ் இருக்கு அப்படின்னா, ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர். உங்களுக்கு நல்லா தெரியும், ஆம் அப்படிங்கிறது ஐ சப்ஜெக்டா இருந்தா ஆம் யூஸ் பண்றோம். சிங்குலர் நவுனா இருந்துச்சுன்னா ஈஸ் யூஸ் பண்றோம். ப்ளூரல் நவுனா இருந்துச்சுன்னா ஆர் யூஸ் பண்றோம். இப்போ எ லெட்டர் அப்படிங்கிறது சிங்குலரா இருக்கிறதுனால இப்போ ஈஸ் யூஸ் பண்றோம். சரிங்களா? எ லெட்டர் ஈஸ். இப்போ பாருங்க, பி வெர்புக்கு அப்புறமா என்ன பண்ணோம்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஆஃப் த மெயின் வெர்ப். இந்த ரைட் உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ரைட், ரோட், ரிட்டன். அதை தான் நம்ம எழுதணும். ஆனா அதுக்கு முன்னாடி பாருங்க, இப்படி எழுதிட்டீங்கன்னு வச்சுங்களேன், லெட்டர் இஸ் ரிட்டன் பை மீ அப்படின்னீங்கன்னா, அப்ப சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸே கிடையாது. இப்போ இங்க ஐஎன்ஜி இருக்கு இல்லையா? இந்த ஐஎன்ஜிங்கும் போது இந்த ஆக்ஷன் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு, ப்ராக்ரஸ்ல இருக்கிறதுனால அதை குறிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? பீயிங் ஆட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? பீயிங் ஆட் பண்ணிட்டு இஸ் பீயிங், இந்த இடத்துல வந்து ரெண்டுமே சேர்ந்து தான் இந்த பி ஃபார்ம். சரிங்களா? இஸ் பீயிங். அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன பண்றோம்? ரிட்டன் அப்படின்னு எழுதிக்கணும். A letter is being written by, இந்த ஐயை நம்ம வந்து இங்க கொண்டு வரும்பொழுது ரிட்டன் பை மீ, அதாவது என்னால். இங்க என்ன சொல்லியிருக்கிறோம்? நான் ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கின்றேன். இங்க ஒரு கடிதம் என்னால் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்றோம். கொண்டிருக்கின்றது. இப்ப இதே சென்டென்ஸை வந்து நான் இப்படி யூஸ் பண்றேன். இங்க பாருங்க, ஏ லெட்டர் அப்படிங்கிறதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்? ஐ எம் ரைட்டிங் ஸ்டோரிஸ் வச்சுக்கலாம். ஐ எம் ரைட்டிங் ஸ்டோரிஸ் வச்சுக்கலாம். ஐ எம் ரைட்டிங் ஸ்டோரிஸ். இப்ப பாருங்க, இந்த ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது தான் ஆப்ஜெக்ட். இப்போ இதை சப்ஜெக்டா மாத்துங்க. ஸ்டோரிஸ்
என்ன பண்ணணும், இதுக்கு பக்கத்துல ஸ்டோரிஸ்ங்கிறது ப்ளூரல் நவுனா இருக்கிறதுனால இப்போ சூட்டபிள் பி வெர்ப் என்னன்னா ஆர். ஓகேங்களா, ஸ்டோரிஸ் ஆர். இப்போ இந்த ஆக்ஷன் ப்ராக்ரஸ்ல இருக்கிறதுனால இந்த ஐஎன்ஜிக்கு பதிலாக நம்ம இங்க என்ன பண்றோம், பீயிங் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ ஸ்டோரிஸ் ஆர் பீயிங். அடுத்தது மெயின் இந்த வெர்ப் உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எழுதணும், ரிட்டன். இப்போ இந்த ஐ அந்த பின்னாடி கொண்டு போனோம்னா என்ன ஆகும், பை மீ, என்னால் அப்படிங்கிறது நம்ம எழுதுறோம். அப்போ ஸ்டோரிஸ் ஆர் பீயிங் ரிட்டன் பை மீ, கதைகள் என்னால் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. இப்ப ஸ்டோரிஸ் இருக்கிறதுனால கின்றன அப்படின்னு தான் முடிக்கணும். நான் முதல்ல சொன்னது வந்து லெட்டர், அப்போ எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு நம்ம மாத்தணும். இப்போ இங்க பாருங்க, இங்க ஐஎம்க்கு பதிலா சப்போஸ் ஐஎம்க்கு பதிலா இதுவே நான் எடுத்துக்கலாம். சரி, ஸ்டோரிஸ் வச்சுக்கலாம். ஓகே, ஸ்டோரிஸ் இருக்கட்டும். இப்போ வி ஆர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வி ஆர் ரைட்டிங் ஸ்டோரிஸ், நாங்கள் கதைகள் எழுதி கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஸ்டோரிஸ் நீங்க என்ன பண்றீங்க, ஸ்டோரிஸ் முன்னாடி கொண்டு வர்றீங்க. ஸ்டோரிஸ் பி வெர்ப் என்ன யூஸ் பண்றீங்க, ஆர் யூஸ் பண்றீங்க. இந்த ஐஎன்ஜிக்கு பதிலா என்ன பண்றீங்க, பீயிங் ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ரைட் உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, ரிட்டன். ரிட்டன். இப்போ பை, இந்த வி வந்து இங்க கொண்டு போனா என்ன ஆகும், எங்களால் அப்படின்னு சொல்றதுக்கு பையஸ். ஃபர்ஸ்ட் இந்த ஐ வி யூ தே ஹி ஷி இட்ட வந்து இந்த சைடு கொண்டு போனா எப்படி மாறுங்கிறத பாருங்க. இங்க பாருங்க, இப்போ ஐ இருக்கா, நான் அப்படிங்கிறது என்னால், பை மீ. வி அப்படிங்கிறது பை அஸ், எங்களால். யூ பை யூ, உன்னால். தே பை them. he by him. அதே மாதிரி she by her. it அப்படின்னா by it அப்படின்னு மாற்றணும். ஓகேங்களா, இப்போ பாருங்க அடுத்த ஒரு சென்டென்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்போ இங்க பாருங்க, you are singing a song. you are singing a song. நீ ஒரு பாட்டு பாடி கொண்டிருக்கின்றாய். அப்ப நம்ம பாசிவ் வாய்ஸ்ல என்ன சொல்ல போறோம், ஒரு பாட்டு உன்னால் பாடப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு மாத்த போறோம். அப்ப இங்க பாருங்க, எ சாங் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட், இதை முன்னாடி கொண்டு வாங்க, எ சாங். இப்போ இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ பிரசன்ட் அப்படிங்கிறதுனால அதை குறிக்கிறதுக்கு இஸ் யூஸ் பண்றோம், பி வெர்ப். அடுத்தது இங்க இந்த ஐஎன்ஜி இருக்கு இல்லையா, அந்த ஐஎன்ஜி ஒரு ஆக்ஷன் ப்ராக்ரஸ் இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக இந்த இங்க வந்து பீயிங் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தது இந்த சிங் உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள், சிங் உடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, சிங் சாங் சங். ஓகேங்களா, சிங் சாங் சங், அதை தான் நம்ம இங்க எழுத போறோம். பை இந்த யூ வந்துச்சு அப்படின்னா இங்கேயும் யூ தான், உன்னால் அப்படிங்கிறதுக்கு இங்கேயும் யூ தான். சரிங்களா, உன்னால் பாடப்பட்டு கொண்டிருக்கின்றது, சங் பை யூ. இப்ப சப்போஸ் இங்க யூக்கு பதிலா இங்க தே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தே ஆர் சிங்கிங் எ சாங். எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு தான், ஏன்னா நேஷனல் ஆந்தம்ங்கிறது எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு ஒரே டைம்ல பாடும் இல்லையா. அப்போ தே ஆர் சிங்கிங் எ சாங் அப்படின்னா எ சாங் இஸ் பீயிங் சங் பை them யூஸ் பண்ணணும். சப்போஸ் இங்க பாருங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சிங்கிங் எ சாங் அப்படின்றதுனா எ சாங் இஸ் சங் பை ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு மாத்தணும். ஓகே, சப்போஸ் இங்க பாருங்க he இருக்குன்னு வச்சுங்களேன், he is singing a song, a song is being sung by him னு மாத்தணும். சப்போஸ் இங்க she இருக்குது அப்படின்னா she is singing a song, a song is being sung by her அப்படின்னு சொல்லி மாத்தணும். ஓகேங்களா, அடுத்தது சப்போஸ் இங்க பாருங்க, he is calling me, he is calling me அப்படின்றது அவன் என்னை கூப்பிட்டு கொண்டு இருக்கின்றான், அவன் என்னை அழைத்து கொண்டு இருக்கின்றான் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இந்த he தான் சப்ஜெக்ட், is calling அப்படிங்கிறது verb, மீங்கிறது ஆப்ஜெக்ட். இந்த மீயை முன்னாடி கொண்டு வந்தா என்ன ஆகும், ஐ. ஐக்கு பக்கத்துல என்ன பி வெர்ப் யூஸ் பண்ணும், am யூஸ் பண்ணும், I am.
இப்போ இந்த ஐஎன்ஜிக்கு பதிலாக என்ன பண்ணணும், பீயிங் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஐ எம் பீயிங். இப்போ கால் இதோடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் கால். ஐ எம் பீயிங் கால்டு பை ஹிம். இங்க என்ன சொல்லுது, அவன் என்னை கூப்பிட்டு கொண்டிருக்கின்றான் அல்லது அழைத்துக் கொண்டிருக்கின்றான். இங்க நான் அவனால் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இப்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா, இந்த பாசிவ் வாய்ஸ் உடைய மெயின் யூசேஜ் என்னன்னு தெரியுங்களா? மெயின் யூசேஜ் என்ன அப்படின்னா, ஒரு ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஆக்ஷனை செய்யக்கூடிய பர்சன் யார், டூயர்ஸ் யாருன்னு நமக்கு தெரியாத பட்சத்துல நம்ம பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றோம். அதாவது if the doers are unknown we can use passive voice. ஓகே, இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு the workers are building a bridge. Building a bridge. The workers are building a bridge. இப்போ வேலைக்காரர்கள் ஒரு பாலத்தை கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வேலைக்காரங்க அவங்களெல்லாம் வந்து டூயர்ஸ் வந்து யாருன்னு தெரியாது, முகம் பேர் எதுவுமே தெரியாது, ஊர் எதுவுமே தெரியாது, அவங்கள மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை, அவசியம் இல்லை. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பாசிவ் வாய்ஸ்ல சொல்லலாம். இங்கே எப்படி சொல்லலாம் பாருங்க. இப்போ பிரிட்ஜ்னு இருக்கா, அப்போ இங்க என்ன பண்றீங்க, இந்த பிரிட்ஜ் தான் வந்துட்டு சப்ஜெக்டா நீங்க மாத்துறீங்க, பிரிட்ஜ். இப்போ இது பிரசன்ட் கண்டிஷனால ஈஸ் போடுறோம். அடுத்தது இங்க ஐஎன்ஜி இருக்கிறதுனால பண்றோம் பீயிங். சரிங்களா? பீயிங் ஆட் பண்ணியாச்சு. பிரிட்ஜ் இஸ் பீயிங். இப்போ இந்த பில்ட் இருக்கா, இந்த பில்டுடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன, பில்ட். பில்ட் இத பாஸ்ட் பார்ட்டிசிபிள் நம்ம இங்க கொண்டு வந்துக்கிறோம், பில்ட் பை. இப்போ நம்ம பை சொல்ல தேவையில்லை. இப்போ பாருங்க, சப்போஸ் டூயர்ஸ் யாருன்னு தெரியல அப்படின்னா a bridge is being built, அவ்வளவுதான். ஒரு பாலம் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்போ யாரோ ஒருத்தன் வந்து மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்களேன். அப்படின்னு சொல்றோம்னா, இப்போ அந்த ஒருத்தன் யாரு நம்மளுக்கு தெரியாது, யார் அந்த ஒருத்தன் அப்படிங்கிற நமக்கு தெரியலங்கிற பட்சத்துல, அல்லது அந்த டூயரை மென்ஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற கண்டிஷன்ல நம்ம எப்படி சொல்லலாம், பீப்புள் ஆர் பீயிங் சீட்டட், மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த ரூமுக்கு வந்து ஒயிட் வாஷ் ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். த ரூம் இஸ் பீயிங் ஒயிட் வாஷ்ட், அவ்வளவுதான். யார் வந்தாங்க, யார் வேலை செஞ்சாங்க அப்படிங்கலாம் மென்ஷன் பண்ணாமல் நம்ம சொல்றதுக்கு தான் இந்த பாசிவ் வாய்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கிறீங்க, கூட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு இன்விடேஷன் வரல, உங்களை கூப்பிடலை, ஆனால் அந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணுறது ஒரு பர்சன், அந்த பர்சன் உங்ககிட்ட சொல்லலை. இப்போ நீங்கள் மீட்டிங்கில் போய் நின்றுருக்கீங்க, அவங்க சொல்லாமே போயிட்டு நின்றுருக்கும்போது கூட்டத்தை பார்த்து சொல்கிறீங்க, நான் அழைக்கப்படவில்லை அப்படின்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றோம். ஓகே, அது வந்து ஐ வாஸ் நாட் இன்வைட்டட் அப்படின்னு சொல்றோம். இப்போ என்னது, he did not invite me, அவரு என்னைய அழைக்கல அப்படின்னு சொல்லாம ஐ வாஸ் நாட் இன்வைட்டட் அவ்வளவுதான், பை ஹிம் இல்ல, ஐ வாஸ் நாட் இன்வைட்டட் அப்படின்னா என்னது, அந்த டூயரை மென்ஷன் பண்ணாம நம்ம சொல்றதுக்கு பாசிவ் வாய்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? தேங்க்யூ. இவ்வளவுதான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் எப்படி பாசிவ் வாய்ஸ் மாற்றுறது அப்படிங்கிறது ரூல்ஸ் இவ்வளோ தான். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.